அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ Realme 10 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒருவேளை Realme 10 Pro Plus வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். அதோட இன்னைக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டைப் சி வந்து கட்டாயமாக்க போகிற டைம்லைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். Redmi Note 12 சீரீஸ் இதோட கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்ம பார்த்துடலாம். அதோட சாம்சங்குடைய S23 சீரீஸ் கலர் வேரியன்ஸ் தெரிய வந்திருக்கு, எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 1009ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவிலையும் டைப் சி போர்ட் கட்டாயமாக்க போகிற டைம்லைன் வந்து கவர்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப் சி போர்ட் மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூரோப் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 2024 டிசம்பருக்குள்ளே வந்து எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே வந்து யூரோப்பில் லான்ச் பண்ணுற கேட்ஜெட்ஸ் வந்து டைப் சியோட லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்தியா கவர்மெண்ட்டுடைய டைம்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரர்ஸ்க்கு. ஏன்னா மார்ச் 2025 வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், வேரபிள்ஸ், இயரபிள்ஸ் இது மூணுமே வந்து டைப் சியோட தான் லான்ச் பண்ணணும் மார்ச் 2025 அப்புறம் அப்படிங்கிற மாதிரி டைம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரர்ஸும் 2 வருஷத்துக்குள்ளே வந்து ஸ்மார்ட் ஃபோன், வேரபிள், இயரபிள் அதாவது ஸ்மார்ட் வாட்சஸ், இயர்ஃபோன்ஸ், இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து டைப் சி போர்ட்டோட தான் இவங்க லான்ச் பண்ணணும். அடுத்ததாக லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷம் டைம் இருக்குது. லேப்டாப்ஸ்க்கு வந்து 2026 அப்படிங்கிற மாதிரி டைம்லைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப் சி மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025லேருந்து இந்தியாவில் அது லீகல் ஆகலாம். ஐஆர்சிடிசியுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலுக்கு வந்து என்னுடைய டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி மும்பையை சேர்ந்தவங்க வந்து ட்வீட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதை கேட்டதுனால வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 64,000 ரூபாய் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டதா தெரியுது. ஸோ ஐஆர்சிடிசியுடைய அஃபிஷியல் ஹேண்டலுக்கு வந்து அவங்க ட்வீட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் டிக்கெட் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே டிக்கெட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி எந்த வந்து ஆர்ஏசியில் இருக்குது, இது கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கு உடனே கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து கால் வந்திருக்கு. இந்த கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் கால் அப்படின்னு தெரியாமல் வந்து அந்த கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் 2 ரூபாய் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெறும் 2 ரூபாய் அனுப்புறதுக்குள்ளே பேக் டு பேக் வந்து மெசேஜ் வந்திருக்கு பேங்க்லேருந்து, உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து 64,000 ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து நம்மளுடைய டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு அஃபிஷியல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்கு அப்படிங்கிறது வந்து இந்த இன்சிடென்ட் நமக்கு சொல்லுது. நீங்கள் இன்னும் iPhone13 ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இந்தியாவில் நியூ இயர் சேல் அப்படின்னு சொல்லி ஆப்பிளுடைய அஃபிஷியல் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 38,000 கிட்ட நீங்கள் வாங்கலாம். iPhone13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் 69,000 ரூபாய் இந்தியாவில். பட் இவங்களே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி 66,000 வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பிளுடைய ஸ்டோர்ஸில். இங்கே அடிஷ்னல் ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூசர் அப்படின்னா 2,000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே வந்து போனஸ் ஆஃபர் 6,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஆஃபரும் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 58,000 கிட்ட வரும். அடுத்ததாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் உங்களுக்கு ஐஃபோனுடைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 38,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம். ஸோ நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஆப்பிளுடைய அஃபிஷியல் ஸ்டோர்ஸில் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. சாம்சங் பேக் டு பேக் எல்லா சீரீஸ்லையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. A சீரீஸ், F சீரீஸ், S சீரீஸ்னு ஏன்னா நிறைய மாடல் நம்பர்ஸ் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. கன்ஃபார்ம் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது சாம்சங் கேலக்ஸி F04. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஜனவரி 4 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இது வந்து என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக தான் எப்போவுமே லான்ச் ஆகும். ஸோ ஒரு 7,000-8,000 ரூபாய் இந்த விலையில் லான்ச் பண்ணுவாங்க. 5000 mAh பேட்டரி, இது கூட மீடியாடெக் உடைய ஹீலியோ P35 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. இங்கே அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசரில் வந்து டுவல் ரியர் கேமராஸோட கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் வாட்டர் ட்ராப் நாச்சோட வந்து 7,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு டீசர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட சாம்சங்குடைய A சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. ஒன்று சாம்சங்குடைய A14, இன்னொன்று A34, இன்னொன்று A54. இதில் A14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரியாக வந்து இவங்க லான்ச் பண்ணலாம். 4G 5G 2 ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. அதே A34
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6.5 inches AMOLED பேனல் 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஃபீச்சர்ஸும் வந்து இங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAhோட A34 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் S23 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் February 1 கிட்ட குளோபலில் இவங்க லான்ச் பண்ணலாம். லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் அண்ட் கலர்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே 8GB 256GB ரோமோட லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ இந்த வாட்டி வந்து 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. ஸோ 256 ஆரம்பித்து S23 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1TB வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் தெரியுது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேண்டம் பிளாக், க்ரீன், லாவெண்டர், க்ரீம் கலர் ஒரு புது கலரோட வந்து இந்த வாட்டி S23 சீரீஸ் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கலர் வேரியன்ட்ஸும் ரிவீலாக இருக்குது. பார்க்கக்கூடிய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப் அப்படின்னு சொல்லும் போதே Snapdragon உடைய 8 Gen 3 இந்த சிப் தான். இது வந்து டிசம்பர் இந்த வருஷம் கடைசியில் தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் லான்ச்க்கு முன்னாடி ரிவீலாக இருக்க டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 nanometer இந்த ப்ராசஸ் டெக்னாலஜியில் தான் இவங்க ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 2 மேனுஃபேக்சரர்ஸ் TSMC அதுக்கப்புறம் சாம்சங் 2 பேருமே இதை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதா தெரியுது. ஏன்னா TSMC அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ப்ரொடக்ஷன் டிலே இருக்கிறதுனால சாம்சங் கிட்டேயும் இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் Snapdragon 8 Gen 3 நம்ம எதிர்பார்க்கலாம். டெக்னோ இந்தியாவில் 39,000க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னோ ஃபேண்டம் X2. ஸோ இவங்க தரப்புலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு இந்த டேக்லைன் கீழே தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9000 அவுட்லுக் டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கூடவே வந்து 120 Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, கொரில்லா கிளாஸ் விக்டர் சப்போர்ட்டோட 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார், 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5160 mAh இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 39,999 இந்த விலைக்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இங்கே Redmi Note 12 சீரீஸ்க்காக வெயிட்டிங் அப்படின்னா இப்போ பிராண்ட் வந்து Redmi Note 12 சீரீஸ் உடைய கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டலில் 200 சூப்பர் கிவ் அவே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 200 அப்படின்னு சொல்கிறது வந்து ரெட்மி உடைய Note 12 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். 3 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து இவங்க பிரித்து 200 ஸ்மார்ட் ஃபோனாக கொடுக்க போகிறாங்களா என்னங்கிறத இவங்க டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணல. பட் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிவ் அவே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க இல்லையா 5ஆம் தேதி அன்றைக்கி தான் வந்து இதோட கிவ் அவேக்கான பார்ட்டிசிபேஷன் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை Redmi Note 12 சீரீஸ் வேணும் அப்படின்னா இந்த கிவ் அவே செக் பண்ணலாம் ரெட்மி இந்தியா அஃபிஷியல் வெப்சைட்டில். அதோட Redmi Note 12 சீரீஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு லைட்டர் வேரியன்ட் 4G டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். Redmi Note 12C இந்த பேரில் இது MediaTek Helio G85 இந்த சிப்பில் கொண்டு வந்திருக்காங்க. HD ப்ளஸ் ரெசல்யூஷன், IPS LCD பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகாபிக்சல் மெயின் சென்சார், 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட Redmi Note 12C இந்த பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. Realme உடைய C சீரீஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இது Realme C55 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் தெரியுது. ஏன்னா எப்போவுமே வந்து இந்த செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பெருசாக கொடுக்க மாட்டாங்க. பட் இது வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 5000 mAh பேட்டரி அப்படிங்கிற மாதிரி லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ Realme C சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வரப்போகுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Snapdragon 8 Gen 3 உடைய மேனுஃபேக்சர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் iPhone13. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரசாந்த். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.